இது என்னோட ரூம்ல மோஸ்ட் அனாயிங் திங். இந்த ரூமோட ரெண்ட் பார்த்தீங்கன்னா 116 பவுண்ட்ஸ் per வீக் விச் இஸ் மந்த்லி 464. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி அக்கமோடேஷன் டூர். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அங்கே தெரிகிற அந்த 2 டவர்ஸ் பேர் சவுத் டவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சவுத் டவர்ஸில் தான் நான் இருக்கேன். இந்த டவர்ஸில் மொத்தமாக 18 ஃப்ளாட்ஸ் இருக்கும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். யூகேல வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்றது இல்லை. ஸ்டார்டிங்கே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரை தான் இவங்க ஃபஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. பேஸ்மெண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 14th ஃப்ளோரில் இருக்கேன். வி ரீச் ஃப்ளாட் 14. வெளியில் பார்த்தீங்கன்னா ஃபாப் வைக்கிற மாதிரி ஒரு ஆக்சஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபாப் வச்சு தான் உள்ளே போக முடியும். ரூம் டோர்ஸ்க்குமே இந்த ஃபாப் தான். காமனாக ஃப்ளாட்டுக்கு ஒரு ஃபாப் இருக்கும். ரூமுக்கு டிஃப்ரெண்ட் சிப்பு. இதுதான் வந்து கிச்சன் ப்ளஸ் லிவிங் ஹால். இங்கே தான் வந்து எல்லோரும் சாப்பிடுவாங்க. காமனாக வந்து 16 பீப்புளுக்குமே 4 ஃப்ரிட்ஜ் தான் இருக்குது. இதை தான் ஷேர் பண்ணிக்கணும். ப்ளஸ் வந்து 3 ஹாப்ஸ் கொடுத்துருப்பாங்க அண்ட் செப்ரேட் கபோர்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க அவங்க ரூம் நம்பர் போட்டு. கிச்சன் 16 பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே குட்டி தான். எல்லாரும் ஒரே டைமில் சமைக்க வந்தாங்கன்னா கிளாஷ் ஆகும் அண்ட் கன்ஜஸ்டடாக இருக்கும். ஃப்ளாட்குள்ளே என்டர் ஆனதுமே 2 சைட்ஸ் இருக்கும். அதில் ஒரு சைடு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃப்ரம் ரூம் நம்பர் 9 டு ரூம் நம்பர் 16 வரைக்கும் இருக்கும். எல்லாமே செப்பரேட் தான். எதுவுமே வந்து 2 பீப்புள் ஷேரிங் ரூம் அந்த மாதிரி கிடையாது. டாய்லெட்ஸ் அண்ட் ஷவர் ரூம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஷேரிங்காக இருக்கும். 8 ரூம்ஸ்க்கு 2 டாய்லெட்ஸ் அண்ட் 1 ஷவர் ரூம்னு இருக்கும். ஷவர் ரூம் அண்ட் டாய்லெட்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் வராது. பட் ஆனால் வந்து கிச்சனுக்கு தான் ரொம்ப எல்லாரும் வந்துட்டா கன்ஜஸ்டடாக இருக்கும். இது இன்னொரு சைடு. இந்த சைடில் தான் நான் இருக்கேன். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் நம்பர் 1 to 8 வரைக்கும் இருக்கும். சைடில் தெரிகிறது தான் டாய்லெட்ஸ். ஆக்சுவலாக கேர்ள்ஸ் அந்த சைடு அதிகமாக இருந்தாங்கன்னா கேர்ள்ஸ் டாய்லெட் பாய்ஸ் டாய்லெட்டுன்னு அந்த ஃப்ளாட்மேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்களே பிரித்து வச்சுப்போம். அண்ட் இந்த சைடில் தெரிகிறது தான் ஷவர் ரூம். எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து ஃபயர் அலாரம் அடித்தா இந்த ஸ்டெப்ஸ் வழியாக தான் போகணும். 14th ஃப்ளோர்லேருந்து கீழே இறங்கி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் திஸ் இஸ் மை ரூம். ஃபைனலி நான் இந்த ரூமில் தான் என்னோடய 1 year நான் ஸ்பெண்ட் பண்ணேன் யூகே வந்து. இந்த ரூம் ஒரு பர்சனுக்கு ரொம்பவே மோர் தென் இனஃப். படுத்துக்கிறதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பெட்டு, ஸ்ப்ரிங் மேட்ரஸ் தான் அது. 2 சைடும் விண்டோ, சன்லைட் வரும் என்னோட ரூமில். அதுதான் மோஸ்ட் ஹைலைட்டட் பார்ட். ஈவினிங் சன்செட்டையும் பார்க்கலாம், சன்ரைஸையும் நான் பார்க்கலாம். இந்த 2 விண்டோ தான் என்னோட ரூம்லேயே ரொம்ப பிடிச்சது. அந்த 2 ஸ்டடி லைட் ஆன் பண்ணி தான் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் மெயின் லைட் நான் ஆன் பண்ணல. ஓப்பன் விண்டோலாம் கிடையாது. இது என்னோட ரூமோட வென்டிலேஷன். இதே மாதிரி அந்த இன்னொரு சைடு வந்து ஒரு சின்ன விண்டோ மாதிரி இருக்கும். பிகாஸ் ஃப்ளைஸ் எதுவும் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக அவங்க சேஃப்டியாக வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே என்னோட துணியெல்லாம் வச்சுருக்கேன். லைக் ஏதாவது துணி காய வைக்கணும்னா இங்கே வச்சுக்கலாம். யூகேல எந்த ஒரு வீட்லேயும் இந்த ஹீட்டர் இல்லாமல் பார்க்கவே முடியாது. பிகாஸ் இட்ஸ் வெரி மேண்டட்டரி. வின்டரில் இது இல்லைன்னா அவ்வளோதான். இது ஒரு ஸ்மால் ஸ்பேஸ், கபர்ட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நான் எவ்ரிடே எசென்ஷியல் அண்டு என்னோட மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா என்னோட ஏதாவது இன்ஸ்டண்ட்டாக சமைக்கிற ஃபுட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கேன். இங்கே ஒரு ஸ்மால் லாங் மிரர் கொடுத்துருக்காங்க. மிரர் வந்து நான் லைட்ஸால் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நைட் ஒரு சின்ன வெளிச்சம் இல்லாமல் நான் தூங்க மாட்டேன். நைட் லேம்ப் மாதிரி அதை நான் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். இது என்னோட ரூமில் மோஸ்ட் அனாயிங் திங். அதுதான் இந்த ஃபயர் அலாம். இது நேரம் காலம் தெரியாமல் அடிக்கும். நிறைய வாட்டி என்னோட தூக்கம் இந்த டவர்ஸில் இருந்தப்போ டிஸ்டர்ப் ஆகியிருக்கு இந்த ஃபயர் அலாமால். இவ்வளோ நேரம் ஸ்டடி லைட்லாம் காமிச்சிட்டு இருந்தேன். இப்போ மெயின் லைட்டை நான் ஆன் பண்ணிட்டேன். என்னோட ஸ்டடி டேபிள் இங்கே தான். நான் கொஞ்சம் படிக்கிறதும் சரி, கேம் ஆடுறதும் சரி, எல்லாமே இங்கே தான். அண்ட் ஹியர் இஸ் மை என்டர்டைனர் அலெக்ஸா. அலாம்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒரு போர்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னோட அசைன்மெண்ட்ஸு, ரிமைண்டர் அண்ட் வந்து ஏதாவது மோட்டிவேஷன் அந்த மாதிரி ஏதாவது கிறுக்கி வைப்பேன். அண்ட் வந்து இங்கே புக் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. பட் நான் புக்ஸ் வைக்க யூஸ் பண்ணாமல் பொம்மை வைக்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த நருட்டோ டாய்ஸ் அண்ட் என்னோடய மெடிசன்ஸ் எல்லாமே வந்து நான்
இதில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் புக்ஸ் ஒரு நாளும் நான் வச்சதே இல்லை. ட்ரெஸ் வைக்கிறதுக்கு ஒரு கபோர்டு, இதில் ரொம்ப ஸ்பேஷியஸாகவே இருக்கும், எந்த ப்ராப்ளமும் இல்லை. மேலே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. என் விண்டோ வியூ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இது நைட் டைமுங்கிறதுனால ஐ திங்க் என்னால் இந்த வீடியோவில் ப்ராப்பராக இதை கவர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் மார்னிங்கில் ஏதாவது எடுத்திருந்தேன்னா அதை நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். இந்த ஷவர் ரூம்ஸ் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாலாம் இருக்காது. நின்று குளிக்கிற மாதிரி இடம் இருக்கும். அண்ட் ஷவர் ரூம்ஸ் அண்ட் டாய்லெட் கிளீனிங் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து அவங்களே வந்து பண்ணிவிடுவாங்க. இந்த ரூமோட ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா £116 per week, which is monthly 464 including bills. யுனிவர்சிட்டி அக்கமடேஷன் எல்லாமே சேஃப் தான். அண்ட் உங்களுக்கு கேம்பஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு யுனிவர்சிட்டி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் யூகேல ஆவரேஜ் ரெண்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் 350லேருந்து 550 600 கூட இருக்கும். பட் எனக்கு இது வந்து அஃபோர்டபுள் அண்ட் சீப்பாக இருந்தது என் யூனிவர்சிட்டியில். அதனால் நான் இதை வந்து ஆன் ஸ்பாட் யூகே வந்த பிறகு தான் நான் புக் பண்ணினேன். என்னோடய ரூமோட மார்னிங் வியூ இதுதான். ரொம்ப நல்லாயிருக்கும். வின்டர் டைம்லலாம் வந்து அந்த ஃபாகியாக கிளைமேட் இருந்ததுன்னா செம்மையாக இருக்கும் இங்கே இந்த 14th ஃப்ளோர்லேருந்து பார்க்குறதுக்கு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அக்கமோடேஷன் ரிலேட்டடாக, இல்லை நீங்கள் ஜான் இன்டேக்கில் நெக்ஸ்ட் 2025 செப்டம்பர் இன்டேக்கில் வர போகிறீங்க அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுக்கு வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அக்கமோடேஷன் ரிலேட்டட் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, அந்த எந்த ஸ்கேம்ஸ்லேயும் போய் மாட்டாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு யூனிவர்சிட்டி அக்கமோடேஷன்லேயே ஸ்டே பண்ண பாருங்கள் ஸ்டடீஸ் முடிகிற வரைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை கைஸ். See you on next video.